ஹலோ ஆல், வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம யூத்ன்ற சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 9 பார்க்கலாம். எடுத்ததும் நம்ம சென்ஷன் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து வாஷ்ரூமில் மிரர் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ மாறிட்ட லின், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன். அவங்க குவாலின் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்கள பற்றி நினைக்கிறாங்க. போன எபிசோடில் கூட தள்ளி விட்டுருப்பாங்கல்ல நம்ம சென்ஷனை. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் உன்னால் இமேஜின் கூட பண்ண முடியாது. பட் இப்போ இது எல்லாமே மாறி போச்சு, நீ நிறைய மாறிட்ட, திரும்பி உன்னோட அன்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் இந்த மாதிரி ஆச்சு, உன்னால் தான் நான் சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிலாம் பழசெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க ஏர் ட்ரையர் எடுக்கும்போது அது தெரியாமல் வெடிச்சிடும். பயந்து வெளியே ஓடி வந்துட்டு அப்படியே நம்ம குட்டி பொண்ணுலேன்னு இருக்காங்களா அவங்ககிட்ட, ஐயோ இது என்ன ஆல்மோஸ்ட் கொண்டிருக்கும் தெரியுமா அப்படின்றாங்க. அப்போ வந்து நம்ம டாங் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஸ்பார்க் ஆகி சாக மாட்டாங்கடி, ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு என்ன தெரியும் போ அப்படின்னு சொல்லிட்டு சென்ஷன் சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் டேபிளில் ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து லைட் வந்து ஃப்ளிக்காக எரியுது, விட்டு விட்டு எரியுதா. அதை பார்த்துட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டாங் சொல்கிறாங்க, இது வந்து சீனியர் ஷெங் வாங்கி போட்ட பல்பு, அதனால லோ குவாலிட்டியாக இருக்கலாம் மேபி அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து உடனே வந்து சென்ஷன் சொல்கிறாங்க, இல்லை போன வாரம் கூட டாய்லெட் அடைச்சிச்சு தெரியுமா, ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அது வந்து நிறையா நம்ம இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறோம்ல அதனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த குட்டி பொண்ணுலேன்னு சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஜின் கூட வேறு ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல போன தடவை அப்படின்னும் போது, அது வந்து வேறு எதுவும் இல்லை, எல்லாமே நம்ம சென்ஷனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாங் சொல்ல வராங்க. அப்புறம் வாய முடிகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சரி அப்படின்னா வந்து சீனியர் ஷெங்கோட நெயில்ஸ் கூட பிரேக் ஆச்சு, அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ டாங்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லின்னும் சென்ஷனும் சொல்லுவாங்க, நாங்கள் தனியாக இருக்கும்போது ரூம் மேலே வந்து ஏதோ ஓடுற மாதிரி கேட்குது, ஆக்சுவலாக நம்ம தான் வந்து லாஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், அப்புறம் எப்படி எலி ஓடுற மாதிரிலாம் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசுவாங்க. அப்போ டாங் சொல்லுவாங்க, அது உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா, வேறு எதனா சத்தம் இருக்கும் அப்படின்னும் போது, வேறு எதனா சத்தம் இருந்தால் எல்லா நேரமும் கேட்கணும்ல, தனியாக இருக்கும்போது மட்டும் தான் கேட்குது, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து அந்த ஷூ ரேக் இருக்குல்ல, அந்த கோஸ்ட் இருக்குன்னு இவங்களாம் பயந்தாங்களே, அந்த ஷூ ரேக்கை பார்ப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. அப்போ நம்ம சென்ஷன் வந்து டாங்கிட்ட கேட்பாங்க, டாங் உனக்கு தான் இதெல்லாம் தெரியுதுல்ல, இந்த பேயை ஓட்டுறதுக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுடி அப்படின்ட்டு. ஒன்று டாங் சொல்லுவாங்க, ஐயோ எனக்குலாம் தெரியாது பண்ணு சொல்லுடி அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த நேரம் பார்த்து அந்த ஷூரா கிட்ட ஒரு பல்ப் போட்டிருப்பாங்க, அந்த பல்ப் ரொம்ப ஃப்ளிக் ஆகும், விட்டு விட்டு எரியுமா. அவரை தான் ரொம்ப பயந்துருவாங்க. அப்போ சென்ஷன் கேட்பாங்க, ஒருவேளை நான் பேசுறதெல்லாம் அந்த பேய்க்கு கேட்குதோ, என்ன ஏதாவது பண்ணிடுமா அப்படின்னாங்க. விடுடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி எதனா வழி சொல்லு அப்படின்னும் போது, இப்போ நம்ம டேபிளில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஜின்னு, சென்ஷனு, டாங் லின் 4 பேருமே இருப்பாங்க. அப்போ வந்து டாங் சொல்லுவாங்க, சரி ஓகே இந்த பனானா அப்படி அப்படின்வாங்க. உடனே சென் வந்து, இந்த பனானா வச்சு தான் விரட்ட முடியுமா அப்படின்வாங்க. பனானா வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுடி, பனானா வந்து ஒரு மென் அப்படின்வாங்க. லூசாடி நீ இந்த நேரம் பார்த்து டேர்ட்டியாக பேசிட்டு இருக்க, அறிவில்லை அப்படின்னு. டேர்ட்டியாக பேசலடி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே வந்து எனர்ஜி, அண்ட் யாங் சொல்லுவாங்கல்ல சைனீஸில், அந்த மாதிரி. ஓகே நம்ம எல்லாம் பொண்ணுங்க, இங்கே ஃபுல்லாக சுற்றி பொண்ணுங்களாவே இருக்கும்ல, எனர்ஜி, இங்கே யாங் எனர்ஜி இல்லை, அதனால் அந்த பேய் ரொம்ப கஷ்டப்படுது போல். ஒருவேளை அதுவும் நம்மள மாதிரி இருந்ததுன்னா, யாங் எனர்ஜி வேணும்னு சொல்லி கிரேவ் பண்ணதுன்னா, அதனால் இங்கே நம்ம யாங் எனர்ஜி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாங் ஏதோ ஸ்டோரி சொல்லுவாங்க. என்னடா இவ கிராணி மாதிரி பேசிட்டு இருக்கா, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு. இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னும் போது எல்லோரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க, ஜின் வந்து சொல்லுவாங்க, பேசாமல் நம்ம ஏன் ஒரு பார்ட்டி வைக்கக்கூடாது, நிறைய இருக்க பாய்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணலாம், அப்போ யாங் எனர்ஜி ஃபில் ஆகிடும், அப்புறம் அந்த பேய் வந்து போயிடுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டாங் சொல்லுவாங்க, சூப்பர் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக பார்ட்டி வைக்கலாம், ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மென்ன கூப்பிட்டுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம சென்ஷன் சொல்லுவாங்க, இல்லடி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்லுவாங்களா. உடனே டாங் என்னடி ஆச்சு, நீ அந்த பைத்தியக்காரங்க கூட பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, ஆனால் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து பேசாமல் இவ்வளோ பிரேக்கப் பண்ணவே சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஷெங்கும் டாங் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி விடு ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன கூப்பிட்டுவாங்க, இன்னும் பிரேக்கப் பண்ணல, நீ அவனை கூப்பிட்டுவா, அப்புறம் லின் நீயும் கண்டிப்பாக யாராவது கூப்பிட்டு வரணும் அப்படி சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் விடு, நம்ம பார்ட்டி ரன் பண்ணோன்னா எப்படி சீனியர் ஷெங் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறப்போ, சீனியர் ஷெங்கிட்ட சரி நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ சீனியர் ஷெங் சொல்லுவாங்க, சரி என்னமோ பண்ணுங்க, நானா எதுலையுமே தலையிட மாட்டேன், நான் எதுக்கும் வர மாட்டேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ அப்படி பார்த்தா கூட பிஜி ரன் பண்ணுற கிராணி இருக்காங்களா, அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு நல்ல நேரமாக என்னவன்னு தெரியல, இவங்க விண்டோ வழியை எட்டி பார்ப்பாங்க, அந்த கிராணி எங்கேயோ கிளம்பிட்டு இருப்பாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் அப்ராட் போகிறேன் ட்ரிப்புக்கு அப்படின்னு. வாவ் சூப்பர் பத்திரமா போயிட்டு வாங்க, இல்லை பயப்படாதீங்க, நான் இதுக்கு முன்னாடி 30 தடவைக்கு மேலே போயிருக்கேன் அப்ராட் அப்படின்னு. எனக்கு லக் இருந்தால் இந்த தடவையாவது நான் அவனை பார்க்குறேன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராணி சொல்லிட்டு சரி பார்த்துருந்துக்கோங்கன்னு கிளம்பிடுவாங்க. எப்போ வருவீங்கன்னு போது சண்டே ஆகும் நான் வரதுக்கு அப்படின்னு கிளம்பிடுவாங்க. இவங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடும், சூப்பர் டைம் இது நமக்கு அப்படின்ட்டு.
இப்போ நம்ம சென்ஷன் தான் காட்டுறாங்க. சென்ஷன் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இவன பேசாம பிரேக்கப் பண்ணிடலாம். இவன் பண்ண எல்லா கெட்ட விஷயங்களும் இப்போ இவங்களுக்கு ஞாபகம் வருது. நமக்கு ஒரு மோசமான பாய் ஃப்ரெண்ட் இவன். இப்படிலாம் நம்மள நடத்துறான். நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்மள தள்ளி விட்டுட்டான். இந்த மாரி நடத்துறான். இவன கண்டிப்பா பிரேக்கப் பண்ணணும். இதுக்கு மேல இவன்ட்ட பேசவே கூடாது. போயிட்டு இவன சொல்லிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புவாங்க. கிளம்பிட்டு போயிட்டுருக்கும்போது நினைக்கிறாங்க, இந்த மாரி இவன் வந்து செகண்ட் ஆனிவர்சரிக்கு வந்து போயும் ஒரு கிவ் அவே வந்து நமக்கு கிஃப்ட்டா தந்திருக்கான். இவன் இவ்வளோ மோசமானவன். இன்னியோட இந்த ரிலேஷன்ஷிப் முடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது என்னன்னா, பேக்கிங் கிளாஸ் போறாங்க போல இருக்கு. ஸோ பேக்கிங் கிளாஸ் போகிறப்ப அங்கே இருக்க எக்கெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க அவன் மேலே இருக்க கோவத்தில். இப்போ இங்கே வந்து சைக்காலஜி கிளாஸ் காட்டுறாங்க நம்மளுடைய லிங்க். அந்த கிளாஸில் வந்து இது ரிலேட்டடாக ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே நமக்கு கோவம் தான் வரும். ஒரு லவ்ல இருந்து நம்ம வெளியே வரோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு கோவம் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம டிப்ரெஷனில் போவோம். அதுக்கப்புறமேட்டுக்கா தான் நம்ம வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் லவ் ஆகிடுவோம் நம்ம அப்படி சொல்லிட்டு அந்த லின்னோட கிளாஸ் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே நம்ம சென்ஷன் காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த பேக்கிங் கிளாஸில் இருக்க செஃப் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் முட்டையை உடைக்கக்கூடாது. முட்டையை ரொம்ப லவ் பண்ணால் தான் உங்களுக்கு பேக்கிங் ஒழுங்காக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாரின்னு சொல்லிட்டு நம்ம சென்ஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுடைய லின்னை காட்டுறாங்க கிளாஸ் ரூமில் இவங்க பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம லின் பாட்டுக்குன்னு அந்த லாங் ஹேர் பையன் இருக்கான்ல அவனையே சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து நம்ம லின்கிட்ட வந்து அவனை சுற்றி வருவான்ல அந்த பையன். அவன் வந்துடுவான். வந்துட்டு இந்த மாதிரி என்னடி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை தள்ளிப்போ. அப்புறம் ஏன் உன் ஃபேஸ் இப்படி ரெட்டாக இருக்கும், உனக்கு என்ன ஃபீவரா அப்படி சொல்லிட்டு லின்ட்டு கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் இவ்வளோ பக்கத்தில் வந்து பேசுகிற, மிச்சவங்களாம் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னோடனே, மிச்சவங்களா யார் இருக்கா பார்க்கன்னு சுற்றி பார்ப்பான். யாருமே இருக்க மாட்டாங்க. இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் சொல்லுவான், உனக்கு ஒன்று விஷயம் தெரியுமா, என்கிட்ட ஜூனியர் ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிச்சு நேற்று அப்படின்னோடனே டக்குன்னு இன்ட்ரெஸ்டட் ஆகி நம்ம லின் கேட்பாங்க. அப்படியா, அப்போ பொண்ணுங்க முதல்ல ப்ரப்போஸ் பண்ணால் பசங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று அது வந்து ஒவ்வொருத்தரும் பொறுத்தது, என் சப்ஜெக்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். உடனே நம்ம லின் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து லாங் ஹேர் பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பையன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நமக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருக்கான். ஓகேவா. அப்புறம் அந்த லாங் ஹேர் பையன் போனோடனே அவன் பின்னாடி இவங்களும் ஏஞ்சி போயிடுவாங்க. இப்போ நம்ம டாங் காட்டுறாங்க. டாங் வந்து அவங்க கூட இருப்பாங்களே ஒரு பையன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, அந்த பையனை வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இந்த சாட்டர்டே வந்து எங்கள் பிஜியில் பார்ட்டி இருக்கு, நீ வா அப்படின்னும் போது, நான் ஏன் வரணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏய் வாடா, சூப்பராக பொண்ணுங்க இருப்பாங்க, ஒருத்தி ரொம்ப ஸ்டைலாக இருப்பா, ஒருத்தி ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பா, ஒருத்தி செம்ம க்யூட்டாக இருப்பா, தயவு பண்ணி வா அப்படின்னும் போது, இல்லை நான்லாம் வரலடி அப்படின்னும், ஒரு 2 ஃபோட்டோ கூட காட்டுறேன்டா அவளுக்கு அழகாக இருப்பாளுங்க வாடா அப்படின்னு. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜின் காட்டுறாங்க. ஜின் கூட வந்து ஃப்ரெண்டாக ஒரு பையன் பழக்கும்ல, அவங்க 2 பேர் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஜின் வந்து கேட்பாங்க, சரி இன்னைக்கு இந்த சாட்டர்டே நீ ஃப்ரீயா, பார்ட்டி இருக்குது எங்கள் பிஜியில், நீ வந்துரு அப்படின்னும்போது, நான்லாம் வரல அப்படின்னு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அந்த நேரம் பார்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்களா ரோட்டில். அப்படி போகிறப்போ என்னென்னா, அந்த பப்பில் ஜின் வந்து ஒரு அங்கிள்கிட்ட பேசுவாங்கல்ல, அந்த அங்கிள் இவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு இவங்களுக்கு தெரியாமல். ஓகேவா. அப்புறம் நம்மளுடைய ஷெங் காட்டுறாங்க. ஷெங் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பழைய டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த செஃப் இருக்கார்ல, அவரோட டெக்ஸ்டெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு மிஸ் பண்ணுவாங்க. இதை வந்து வெளியே இருந்து வந்து அந்த செஃப்பும் பார்த்துட்டு தான் இருப்பார். அவருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷெங் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணுவார்ல. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம சென்ஷன் தான் காட்டுறாங்க. சென்ஷன் வந்து தூங்கி எந்திச்சு யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்காவது எப்படியாவது தைரியத்தை வரவழைச்சிட்டு அவனுக்கு பிரேக்கப் பண்ணிடணும். இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாது, எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு அவங்களே தைரியம் சொல்லிட்டு சரி கிளம்பலான்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் வந்து மேலே இருந்து யாரோ சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு மாடியிலேருந்து. இதை பார்த்துட்டு கீழே இருக்க மக்கள் ஐயோ செத்து போயிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்றவங்க. இவங்களுக்கு உடனே வந்து கோலின் தான் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ நம்ம பிரேக்கப் சொன்னால் அவனு இந்த மாதிரி செத்து போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து கீழே இருக்க ஒரு லேடி வந்து அங்கே மேலே சாக போகிற ஆளை பார்த்து, ஐயோ கீழே விழுந்துடாத பொண்ணே, லைஃப் ரொம்ப அழகானது அப்படின்னு கத்துறாங்க. அதானே பையன் எங்கே சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி போக என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு அவன் நம்ம வேணான்னு சொல்லிட்டா சூசைட் பண்ணிடுவானோ அந்த மாதிரி தாட்ஸே இவங்களுக்கு வந்துட்டே இருக்குது. சூசைட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சென்ஷன் பயந்து போயிட்டு அவன் எதனா பண்ணிக்க போகிறான்னு வேகமாக ஓடுவாங்க அவன் அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தா ஃபுட் டெலிவரி பாய் வந்துருப்பார். வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுவார். 2 பவுல் ஆஃப் ரைஸ் வாங்கியிருப்பான். வாங்கிட்டு அதான் நினைக்கிறாங்க, இவன் நல்லா கொட்டிட்டு தான் இருக்கான். அப்புறம் இங்கே காலேஜில் காட்டுறாங்க. காலேஜில் வந்து என்னென்னா, நம்ம லின் இருக்காங்கல்ல சைக்காலஜி ஸ்டூடெண்ட், அந்த க்யூட்டான பொண்ணு. அவங்க வந்து என்னென்னா, அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம், அதான் அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபுட்பால் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அங்கே ப்ளே பண்ணுறது யாருன்னா, லாங் ஹேர் வச்சிருக்காங்க, அவனும் ப்ளே பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த நம்ம லின் பின்னாடி சுற்றுவானே அந்த பையனும் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க வந்து அந்த லாங் ஹேர் வச்சிருக்க பையனை தான் சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு வருவாங்களா. அப்போ அந்த நம்ம லின் பின்னாடி சுற்றுற பையன் லின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன நான் விளையாடுறத பார்த்தியா, நான் எப்படி விளையாடுறேன் அப்படின்னு கேட்பான். ஒன்று நீ விளையாடுறத யார் பார்த்தா அப்படின்னுவாங்க இவங்க. அதுக்கப்புறம் சரி சொல்லு, சீனியர் கூப்பிட்டா நல்லாயிருக்கா, இல்லை ஃபெல்லோன்னு கூப்பிட்டா நல்லாயிருக்கா, இல்லை பிரதர் கூப்பிட்டா நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்பாங்க. உடனே அந்த
அந்த பையன் என்ன நினச்சிப்பான், நம்மளை நினச்சி தான் இவ கேட்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷை ஆகிடுவான். நீ எப்படியானாலும் கூப்பிடலாம், கொரியாவில் ஒப்பான்னு கூப்பிட்றாங்களா அந்த மாதிரி தான் இருக்கும், நீ பிரதர் கூட கூப்பிடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னும்போது அவங்க ஒன்று ஐயோ எனக்கு கூப்பிட வாயே வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. இவங்க நினைக்கிறதுனால லாங் ஹேர் பையனை நினச்சி தான் இவன் என்ன நினச்சிக்கிறான், நம்மளை தான் கூப்பிட போகிறான்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா இவங்க படம் கெஞ்சி போயிடுவாங்க, என்னடா இவ கூப்பிடாமே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாங் டாங் காட்டுறாங்க. டாங் டாங் வந்து என்னென்னா, அங்கே யாரோ 2 அப்ராட் பசங்க போவாங்க. அவங்கள பிடிச்சி வச்சுட்டு, இந்த சாட்டர்டே எனக்கு பார்ட்டி நடக்குது, நீங்கள் வரீங்களா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை டேட்டிங்கில் மீட் பண்ணுவேன் அப்படின்னா, ஞாபகம் இருக்குது டாங் டாங் அப்படின்னு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 அப்ராட் பசங்களும் போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜின்னை காட்டுறாங்க. ஜின் வந்து பார்ட்டிக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில். இப்போ வந்து நம்ம சென்சன் தான் காட்டுறாங்க. சென்சன் வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு, நான் தான் ஓவராக யோசிக்கிறேன், அவன் அந்த மாதிரி பண்ணுற டைப்பெல்லாம் கிடையாது, என்ன பண்ணுறது, என்னால் ஏன் அவனை பிரேக்கப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சென்சன் யோசிக்கிறாங்க, 2 பவுல் ஆஃப் ரைஸ் வாங்கினா, ஒரு வேறு ரூமில் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு இருக்குமோ, யார் கூட இருப்பானா இருக்கும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக யோசிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. இங்கே வந்து ரூமில் நம்ம சீனே ஷெங்க் காட்டுறாங்க. சீனே ஷெங்க் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த செஃப்போட ஞாபகமாகவே இருக்குது, அவனை நினச்சிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்றா நடந்து வந்திருப்பாங்களா, அதில் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நினைக்க பார்க்குறாங்க, என்னென்னா அவங்க ஒரு பேப்பர் ரிங் மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாங்களா, அது வந்து வாஷிங் மிஷினில் போட போயிருப்பாங்க போல இருக்குது. ஸோ வேகமாக வந்து துணி அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாங்க அந்த ரிங்கை. இப்போ நம்ம ஷெங்கு வந்து சோகமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ சென்ஷனும் ஷெங்கும் பார்த்துப்பாங்க. அப்புறம் மண்டையாட்டிட்டு 2 பேர் போயிடுவாங்க. இங்கே ரூமில் வந்து நம்ம லின் வந்து டாங் டான்ட்ட கேட்பாங்க, நான் யாரையுமே இன்வைட் பண்ணலந்தும் டாங் டாங் கூப்பிடுறாங்க, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு. இல்லை எனக்கு அவரை கூப்பிட பயமாக இருக்குது அப்படின்னும், எப்படி கூப்பிட்றது நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு டாங் டாங் சொல்லி கொடுத்துட்டுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சென்ஷனும் வந்துடுவாங்களா, சோகமாக வருவாங்க. வந்தோடனே சென்ஷன் அவள் யாரையும் இன்வைட் பண்ணல, அட்லீஸ்ட் நீயாவது இன்வைட் பண்ணி, ஐயோ நான் அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சென்ஷன் சொல்லுவாங்க. அடி பாவீங்களா அப்படின்வாங்க. அந்த நேரம் பார்த்து சரி ஜின்னாவது கூப்பிட்ருக்காங்கன்னு செக் பண்ணலாம், டாங் டாங் கதை தட்டுவாங்களா. ஜின் வந்து அவங்கள ரூம்குள்ளே விடாமல் மறைச்சிட்டே பேசுவாங்க, என்னடி ரூமில் எதனா பையனை ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டாங் டாங் ரூம் கதவை தள்ளிட்டு போய் பார்ப்பாங்க. பார்த்தா ஃபுல்லாக வந்து டெக்கரேஷனுக்கான ஐட்டம் இருக்கும். வாவ் சூப்பர் ஜின் நீனு அப்படி சொல்லிட்டு டாங் டாங் பாராட்டுவாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் பிடிச்சி திட்டுவாங்க, பாரு ஜின் வந்து அவங்களோட சொந்த காசுலேயே வந்து நமக்காக வந்து பார்ட்டிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க, ஆனால் நீங்கள் என்னென்னா ஒரு பசங்களை கூட இன்வைட் பண்ணல, எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி ஓகே பார்ட்டி ஜாலியாக போனால் எதனா கேம் கண்டக்ட் பண்ணோம், பேசாமல் நமக்கு தோன்ற டேர்ஸ் எல்லாம் எழுதி வந்து ஒரு பவுலில் போடலாம், அதுக்கப்புறம் எடுக்கிற ஆள் வந்து அந்த டேர் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு 4 பேர் ஒன்றா உட்காந்து எழுத ஆரம்பிப்பாங்க. ஆளாளுக்கு ஒன்று எழுதுவாங்க. அப்போ வந்து எதுவுமே டாங் டாங் பிடிக்காது. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து சென்ஷன் ஒன்று எழுதுவாங்க, என்ன எழுதிருக்குன்னு கேட்குறப்போ, இல்லை நம்ம கிராணி போடுற லிப்ஸ்டிக் வந்து அவங்களுக்கு சூட் ஆகலைன்னு சொல்லணும் இது எடுக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க. ஓ ஓகே எழுதுனதுல இதுதான் கொஞ்சம் உருப்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பவுலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டாங் டாங் சரி நீ என்ன எழுதிருக்க காட்டு அப்படின்னு காட்டுவாங்க. எல்லோரும் படித்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. ஆனால் நம்ம ஜின்னும் டாங் டாங்கும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் டர்ட்டி தானே, ஆக்சுவலி ரொம்ப டர்ட்டி எழுதியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் வந்து நம்மளுடைய லின்னும் சென்ஷனும் வந்து பிடுங்கி கிழிச்சு போட பார்ப்பாங்க. பட் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டு பவுல்லே போட்டுருவாங்க. அப்புறம் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் காட்டுவாங்க. ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னா வந்து நம்ம செஃப் ஹெங் இருக்கார்ல, அவருக்கு அடிபட்டிருக்கும் போல, கூட இருக்க கோவக்கெல்லாம் வந்து மருந்து போட்டு விட்டுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சீனியர் ஷெங்கும் வருவாங்க. வந்து உடனே இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் போவாங்க. அப்போ வந்து அந்த கோவர்க்கர் சொல்லுவாங்க, நீ எப்படி பைக்லேருந்து கீழே விழுந்த, கண்ணை மூடிட்டு கூட நல்லா தான் ஓட்டுவேன், நீ வேறு ஏதோ யோசிச்சுட்டு போயிருக்க, என்னன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சீனியர் ஷெங் கேட்டே போவாங்க. அப்புறம் வெளியே போயிட்டு டஸ்ட்பினில் போயிட்டு குப்பை போடுவாங்களா, போட்டுட்டு வரப்போ பைக்கில் வந்து நல்லா ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும் செஃப் ஹெங்கோட பைக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ பயங்கரமாக விழுந்திருப்பான் போல் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம சென்ஷன் காட்டுவாங்க. சென்ஷன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு டேட்டா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் கேதரிங்கான்னு தெரில, ஏதோ பசங்க 2 பேர் இருப்பானுங்க, அவனுங்க கூட வந்து உட்காந்துருப்பாங்க ஹோட்டலில். ஸோ அவனுங்க பேச்சு கொடுப்பாங்க. ஆனால் சென்ஷன் வந்து எதுவுமே பெருசாக பேசவே மாட்டாங்க, டல்லாக உட்காந்துருப்பாங்க. உடனே அந்த பசங்க என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி இருக்கா, பேசக்கூட விருப்பம்லாம், அப்படியே நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ கூட இருக்கவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஏன்டி நீ தானே சொன்னடி அவன் மறக்கணும், இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா.